அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாளில் நிறைய நல்ல பலன்களை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அதாவது பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமானதாக இவர்களுக்கு அமையும். விருந்து கேளிக்கை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்வாங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பு அதிகமாக கிடைக்கும். பல வகையான யோகம் இவர்களுக்கு உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணம் ஏற்படலாம். சில பேர் யாத்திரை செல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அடுத்தவங்களுடைய உதவி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கூட வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது, இதனால் எப்படிப்பட்ட நாட்களை நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்து உங்களுக்கான பரிகார பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வழிகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிறைய பேர் அனுபவ ரீதியாக நிறைய நல்ல பலன்களை பெற்றிருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அதாவது சாதகமாக நிறைய நல்ல பலன்கள் இவர்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தோடு நீங்கள் நடந்துக்கிறது தான் இந்த நேரம் நல்லது. நீங்கள் இப்போ புத்தி சாதுரியத்தோடு நடந்துக்கும் போது மிகப்பெரும் நன்மைகளை பெறுவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உங்களுக்கு காணக்கூடிய நாளாக வரக்கூடிய நாட்கள் இருக்கும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வீங்க. அதே போல் உங்களுக்கு புதிய பணிகளை நீங்கள் தொடங்கி அதையும் சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி அதிகமாக நிலவக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இனிமேல் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது அப்படின்னா அது மிகையாகாது. குறிப்பாக பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான காலகட்டம் அதிகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செய்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்களுக்கு புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்ட பெறுவீங்க. இதுவே தனுசு ராசியில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து போகிறது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பயணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை பெறும். அதே போல் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்கிறது நல்லது. எதிலுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கலாம். பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நல்லதாக நடக்கும். பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்பட்டு பின்னர் சரியாகலாம். வீண் பழி உங்களுக்கு நீங்கும். சில்லறை சண்டைகள் போது வரலாம். ஆனாலும் அந்த சண்டையெல்லாம் வந்த வழியே போயிடும். அதனால் சண்டை பிரச்சனைகள்லாம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கை துணையால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. விருந்தினருடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். உறவினர் நண்பர்களோடு திடீர் கருத்து வேறுபாடு உங்களுக்கு உண்டாகலாம். நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. காரிய தடை உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபாடு செய்கிறது வணங்குவது மிக நல்லது. செல்வாக்கு உயரும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் இன்னும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல பலனாகத்தான் இருக்க போகுதுங்க. நீங்கள் எதுக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்காது. முக்கியமாக இப்போது குரு பெயர்ச்சி வந்திருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எப்போதுமே வெளியில் சொல்லாமல் அனைத்தையுமே நீங்கள் நிறைகளாக பார்க்கும் ராசிக்காரங்க இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிறந்த குடும்பத்தின் மேலே அதிகமாக அக்கறை செலுத்துவீங்க. இது மட்டும் இல்லாமல் எளிதில் கவனமாக செயல்படக்கூடியதாகவும், அதே போல் ஆசார அனுஷ்டானங்களை விரும்பக்கூடியவர்களாகவும், தெளிவான புத்தி உடையவர்களாகவும், அதே போல் கடமைகளை உடனடியாக செய்து முடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. களங்கமில்லாத ஒரு மனதோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் சுகஸ்தானம், தன்னுடைய 7ஆம் பார்வையால் ரணருண ரோகஸ்தானம், தன்னுடைய 9ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறாரு. இந்த குரு பயிற்சியால் புகழ், அந்தஸ்து எல்லாமே பெறுவீங்க. அக்கம் பக்கத்தினரோடு அன்பு வளரும். தம்பி தங்கைகள் வாழ்க்கையில் முன்னேறி உங்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். வீடு வாகன வகையில் திருப்திகரமான நிலை உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகள் குடும்பத்தில் பாரம்பரிய பெருமைகளை காத்திடக்கூடிய வகையில் நீங்கள் நற்செயல்களை செய்வீங்க. படிப்பில் தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பிலும் கௌரவமான நிலையை அடைவீங்க. பூர்வீக சொத்துல பெறக்கூடிய வருமானத்தின் அளவு கண்டிப்பாக உங்களுக்கு உயரும். உடல் நலம் சிறந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. அதே போல் நிர்பந்தம் தரக்கூடிய கடன்களை பெருமளவில் சரி செய்வீங்க. ஜனன கால ஜாதக சந்திரனுக்கு 7இல் கோச்சார குரு அமர்ந்து கெஜகேசரி யோகத்தை உருவாக்குது. இதனால் தொட்டது துளங்கக்கூடியதாக நடக்கும். புதிய பதவி, அதே போல் அளப்பரிய நற்பலன்கள் எளிதாக வந்து சேரும். தம்பதியருடைய ஒற்றுமை கண்டிப்பாக நடக்கும். இணைந்து நீங்கள் ஆலோசனை செய்து குடும்ப வாழ்வு சிறக்க பாடுபடுவீங்க. வாழ்க்கை துணையோடு அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. உங்களுடைய முரட்டுத்தனத்தை விட்டுறது நல்லது. சற்று நீங்கள் இறங்கி வர்றது தான் சிறப்பு. உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். வாகனம், இயந்திரங்கள், நீர்நிலைகளில் அதிகமான கவனம், சோம்பல் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கவே கூடாது. முக்கியமாக தந்தையாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவும். எவ்வளவு வேலை செய்து இவ்வளவு நாளும் நல்ல பெயர் கிடைக்கலையோ அப்படின்னு நீங்கள் இயங்கிட்டு இருந்தீங்களோ, இனிமே அந்த நிலை எல்லாமே மாறும். உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். லாபகரமான முதலீடுகளில் முதலீடு செய்து தகுதியானவர்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் எதையும் செய்யணும். அதே போல் தூங்க போகும் முன்பு வீண் கற்பனைகள், சந்தேகங்கள் இவையெல்லாம் கூடவே கூடாது. நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். நண்பர்களுடன் இணைந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. உபரி வருமானம் கண்டிப்பாக உண்டு. இளம் வயதினருக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக நிறைவேறும். அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வீங்க. உற்பத்தி அதிகரித்து தொழிலில் சிறப்பு ஏற்படும். மற்ற தொழில் செய்கிறவங்களுக்கு தாராள லாபம் உண்டு. தொழிலதிபர் சங்கங்களில் பதவி கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகிப்பீங்க. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டு சுற்றுலா பயண வாய்ப்பு உங்களுக்கு நிறைவேறும். புதிய தொழில் துவங்க முயற்சிக்கிறவங்களுக்கு அளவான மூலதனத்தோடு துவங்கலாம். வியாபார சங்கங்களில் சிலருக்கு கௌரவமான பதவி கிடைக்கும். திறமையாக செயல்படுவீங்க. பணிகளை வேகமாக முடித்து பதவி உயர்வு, புதிய பொறுப்பு பெறுவீங்க. சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சமுதாயத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். தொழில்நுட்பங்களை ஆர்வத்தோடு நீங்கள் கற்றுக்குவீங்க. அதே போல் பணிபுரியக்கூடிய பெண்கள் திறமைகளை பயன்படுத்தி பணிக்கு பெருமை சேர்த்துடுவீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பெண்கள் கணவருடைய அன்பு கிடைக்க பெறுவாங்க. குடும்ப செலவுகளை பண வசதி திருப்திகரமானதாக இருக்கும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் முன்னின்று நடத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுயதொழில் புரியக்கூடிய பெண்கள் விற்பனையில் வியக்கத்தகு இலக்க அடைவீங்க. உபரி வருமானம் அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படும். இளம் பெண்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்ற துறை மாணவர்களுக்கும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சக மாணவர்களும் ஆசிரியர்களும் தேவையான உதவியை புரிவாங்க. படிப்பு முடித்தவங்களுக்கு கௌரவமான வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால குறைபாடுகளை சரி செய்வீங்க. ஆதரவாளர்களுடைய மனதில் நம்பிக்கை உருவாகும். எதிர்பார்த்த பதவி தானாக வந்து சேரும். அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கையை கவனத்தோடு கேட்டு நிறைவேற்றுவாங்க. எதிரிகள் வியந்து போகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் தரம் அமையும். இனி உங்களுக்கு உத்தியோகத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். மேலும் நிதானமாக நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. பணவரத்து திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். இதனால் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக இருக்கிறது மிக நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்தால் பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும் முன்பு அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்காலம் ரொம்பவே திட்டமிட்டு செய்வீங்க. சொத்து சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவருடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். எதிர்ப்புகள் உங்களுக்கு அகலும். உங்களுடைய நியாயமான திட்டங்களுக்கு மற்றவங்க ஆதரவு கொடுப்பாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுவுக்கு பரிகார பூஜை செய்கிறது, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 3 9. அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கிரன் செவ்வாய் குரு. இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லி கொண்டே போகலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் என்னென்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருந்தால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.